1864 ஆண்டில் இலங்கையில் பொய்யிரதை சேவை ஆரம்பிக்கப்பட்டும் இதுவரையும் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையிலான பொய்யிரதை சேவை விஸ்தரிக்கப்படாமல் உள்ளது. எனவே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு வெளிநாட்டு நிதியை பெற்று மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையிலான பொய்யிரதை சேவை விஸ்தரிப்பு திட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும். அல்லது அது சாத்தியமில்லை என்றால் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவிலே உரிய பாதை சரிவரையில் என்றால் அடுத்த வீதி மாத்தறையிலிருந்து பொத்தில் ஊடாக கல்முனை வரைக்கும் எங்களுடைய பொய்யிரதை சேவையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்திலே நான் பிரேரிக்கின்றேன். இது எனது முதலாவது பிரேரணையாகும். இது நெடுஞ்சாலை அமைச்சின் அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக நமது நாட்டிலே பாரிய இன ஒற்றுமைகளும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களும் நடக்கின்ற ஒரு அமைச்சு அந்த அமைச்சிலே நானும் கிழக்கு மாநிலத்திலே வீதி அபிவிருத்தி அமைச்சராக 2 தடவைகளிலிருந்து கிழக்கு மாநிலம் முழுவதும் சாதி பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் நான் உதவி செய்திருக்கின்றேன். அவ்வாறு இந்த அமைச்சு மிகவும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைச்சாக இருப்பதனால் எங்களுடைய கிழக்கு மாநிலத்திலே திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ளடக்கியதாகும். இலங்கையில் 1864 ஆண்டு பொய்யிரதை சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1908 ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கும் 1928 ஆண்டு கிழக்கு மாநிலத்துக்கும் விஸ்தரிக்கப்பட்ட பொய்யிரதை சேவை மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டன. கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட கரையோர மக்கள் நன்மை அடையும் வகையிலே மட்டக்களப்பில் இருந்து பொத்தியில் வரையிலான பொய்யிரதை சேவை விஸ்தரிக்கப்பட்டு புதிய சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு பொத்தியில் பொய்யிரதை சேவையினை 1992 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தபோது முன்னாள் அமைச்சர் மருகும் ARM மன்சூர் அவர்கள் ஈரான் நாட்டின் நிதியுடன் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்ததுடன் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களும் இந்த மட்டக்களப்பு பொத்துவிலுக்குரிய பொய்யிரதை வீதியை விஸ்தரிப்பதற்கான அனுமதியும் வழங்கினார். 1993 ஆண்டு ஈரான் அரசின் பொறியியலாளர் நிபுணர் குழு இலங்கைக்கு விஜயம் செய்து மட்டக்களப்பு பொத்துவில் பொய்யிரதை பாதையை அமைப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான திட்ட வரைவுகளையும் பூர்த்தி செய்து மட்டக்களப்பு பொத்துவில் பொய்யிரதை பாதையை ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1994 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையிலான ரயில் பாதையை நீடிப்பு தொடர்பாக 1996 ஆண்டிலே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை மொரட்டுவ பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை பொய்யிரதை திணைக்களம் இணைந்து தயாரித்துள்ளது. புதிய ரயில் பாதையை அமைப்பதற்கான மூலம் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல், பொருளாதார மற்றும் விளைவுகளை முழுமையாக மதிப்பிடும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையினை பிரதியை இப்பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றேன். மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையிலான ரயில் பாதை விஸ்தரிப்பு திட்டத்தின் புவியியல் பரப்பு முக்கிய நகரங்கள் மட்டக்களப்பு, காத்தாங்குடி, களுவாஞ்சிக்குடி, மருதமுனை, கல்முனை, சாய்ந்தமருது, காரதீவு, நிந்தவூர், ஒலிவில், பாலமுனை, அட்டாளச்சேனை, அக்கரைப்பேற்று, தம்பில்வில், திருக்கோயில், கோமாரி, பொத்துவில், அருகம்பே. மொத்த ரயில் பாதையுடைய நீளம் 101.8 கிலோமீட்டர். 1993 ஆண்டு மதிப்பீட்டு அறிக்கையின்படி ஆரம்ப முதலீட்டு செலவாக 2580 மில்லியன் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு பொத்துவில் பாதை நீடிப்பு திட்டம் பொருளாதார, சமூக மற்றும் பிராந்திய அபிவிருத்தியின் முக்கியமான முதலீடாகவும் அமையும் என இவ்வறிக்கையிலே குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரதேச போக்குவரத்து சபை 1845 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. 1923 ஆண்டில் சுமார் 1540 கிலோமீட்டர் நீளமுள்ள பொது வலையமைப்பை உருவாக்கப்பட்டிருந்தது. பின்னர் சில பாதைகள் மூடப்பட்டதால் 1986 ஆண்டிலே இது 1452 கிலோமீட்டராக குறைந்தது. இதே காலகட்டத்தில் தான் மாத்தறை, கதிர்காமம் போன்ற புதிய விரிவாக்க திட்டங்களும் அரசின் முன்னுரிமை பட்டியலில் இடம்பெற்றன. மட்டக்களப்பு பொத்துவில் பொய்யிரதை பாதையை நீடிப்பு குறித்து அரசின் கவனம் முதலிலே 1979 ஆண்டு செலுத்தப்பட்டது. 1991 ஆண்டு அமைச்சரவை மட்டத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு பின்னர் வழித்தட ஆய்வுகள், முன் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மற்றும் நகர அபிவிருத்தி தொடர்பான அரசு அறிவிப்புகளும் வெளியிட்டன. கிழக்கு மாநிலத்தின் பொத்துவில் பிரதேசம் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளின் முக்கியமான பிரதேசமாகும். உல்லாச துறையினால் நமது அரசாங்கத்துக்கு பெரும் வருமானத்தை பெற்று தரும் சுற்றுலா தலங்களுக்குள் பொத்துவில் முக்கியமானதாகும். எனவே இந்த அபிவிருத்தி திட்டத்தை நீங்கள் உங்களுடைய அமைச்சரையை இதிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. அடுத்ததாக MSA வாஹித் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS சுதுமாலபி அவர்களது மட்டக்களப்பு பொத்துவில் மாத்தறை கல்முனை வரைக்குமான பொய்யிரதை பாதையை அமைத்தல் என்ற பிரேரணையை நான் ஆமோதிக்கின்றேன்.
கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் இந்த போயிரத பாதையை விஸ்தரித்தல் என்ற விடயம் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் எதுவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதால் உல்லாச பிரயாணிகளின் நலன் கருதி இந்த போயிரத பாதை அமைத்து தர இந்த புதிய அரசாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இது மட்டக்களப்பு பொத்துவிலாக இருக்கலாம் அல்லது மாத்தறை கல்முனையாக என்றாலும் எமக்கு பிரயோசனமாக இருப்பதன் மூலம் மட்டக்களப்பு அம்பாறை மொன்றார்களை மக்கள் பரிபூர்ணமான பிரயோசனம் அடைவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதற்கு மேலதிகமாக சில விடயங்களை இந்த உரையிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். எமது பொத்தியூர் பிரதேச பாடசாலைகளில் ஐடி தொடர்பான பாடங்கள் எதுவும் நடைபெறாததால் மாணவர்கள் பெரிதும் எதிர்காலத்தை எண்ணி பயப்படுகின்றார்கள். குறிப்பாக அல் இஷாக் வித்யாலயம், அல் பஹ்ரியா வித்யாலயங்களில் இதற்கான வசதிகளும் உபகரணங்களும் இருந்தும் கூட ஆசிரியர்கள் இதனது முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்தாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது. எனவே அரசும் கல்வி அமைச்சும் மாகாண கல்வி அமைச்சும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி எமது பொத்தியூர் பாடசாலைகளில் ஐடி பாடங்களை தொடர்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது உல்லாசத்துறைக்கு பேர் போன அருகாம்பையில் உள்ள பொத்தியூர் பஸ் டிப்போவானது கடந்த அரசு காலத்தில் தரமுயர்த்தப்பட்டது. ஆனால் அன்று முதல் எதுவிதமான முன்னேற்றமும் இந்த டிப்போவில் இடம்பெறவில்லை என்பது கவலை அளிக்கின்றது. கௌரவ போக்குவரத்து அமைச்சரிடம் பல சந்தர்ப்பங்களில் நவீன ரக பஸ் வண்டிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். இந்த ஆண்டில் 2 பஸ் வண்டிகளை வழங்க அமைச்சர் அவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு எனது மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பொத்தியூர் பஸ் டிப்போவிற்கு டீசல் பம்ப் உட்பட சாரதிகளை வழங்கவும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி வழங்கவும் அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொள்கின்றேன் என்பதுடன் இந்த 2 பஸ் வண்டிகளையும் இல்லே கட்டுநாயக்கா போன்ற தூர பிரதேசங்களுக்கு பாவிக்க முடியும் என்பதையும் உறுதியளிக்கின்றேன். தற்காலிகமாக மூடப்பட்டு கல்முனை பஸ் டிப்போவுடன் இணைக்கப்பட்ட சம்மாந்துறை பஸ் டிப்போவை மீண்டும் சம்மாந்துறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்பிரிவு இணைப்புக்குழு கூட்டங்களில் பலமுறை தீர்மானிக்கப்பட்டு அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து வசதிகளும் நிலம் உட்பட எல்லா வசதிகளும் சம்மாந்துறை இருப்பதால் தற்காலிகமாக கல்முனையுடன் இணைக்கப்பட்ட சம்மாந்துறை பஸ் டிப்போவை மீண்டும் திறந்து அப்போதைய மக்களுக்கு நிறைவான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. நன்றி. ஏற்படுத்தி வழங்க ஆவண புரிய வேண்டும் என கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 1956ஆம் ஆண்டிலே மட்டக்களப்பு கச்சேரி மூலம் பொத்தியூர் பிரதேச விவசாயிகளுக்கான மத்திய தர வகுப்பினர் சேர்ந்தவர்கள் 131 பேருக்கு 1900 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டு பேமிட்டும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வேகாமனின் விவசாய காணிகள் செய்கை பண்ணப்பட்ட போது 1990ஆம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இடைநடுவில் விவசாயம் கைவிடப்பட்டது. 30 ஆண்டுகளாக செய்கை பண்ணப்படாத இந்த காணிகள் லவுகலை பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்றது. எனவே புதிய அரசின் காணி விடுவிப்பு குழுவின் பரிசீலனையில் இந்த காணிகளையும் சேர்த்துக்கொண்டு வன சீவராசிகள் திணைக்களத்தினால் சிபாரிசுகளின் பிரகாரம் சுமார் 186.4 ஹெக்டேர் விவசாயம் செய்த அடையாளம் உள்ள காணிகளை விடுவிப்பு செய்ய முடியும் என்று சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாட்டிற்கு வருமானம் ஈட்டிக் கொடுக்க ஆவண புரிய வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக எமது பிராந்திய மக்களது மிக நீண்ட கால தேவையாக இருந்த இந்த வெற்றிக்குழு பொத்துவில் அல்லது மாத்தறை கல்முனை வரைக்குமான புகையிரத பாதையை இந்த அரசாங்கமானது செயற்படுத்த முடியுமாக இருந்தால் உல்லாச பிரயாணத்துறைக்கு பங்களிப்பு செய்ய முடியும் என்பதுடன் அதிகளமான வருமானங்களை ஈட்டிக் கொள்ள முடியும். எனவே இந்த அரசு இந்த விடயத்தில் பரிபூர்ணமான அக்கறை கொண்டு இந்த புகையிரத பாதையை நிர்மாணித்து தர ஆவண புரிய வேண்டும் என கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி உறுப்பினர் அவர்களே. அடுத்ததாக கௌரவ MAM தாஹிர் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடம். ரஹ்மான் ரஹீம். தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமாலபி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மட்டக்களப்பு பொத்துவில் என்கின்ற அல்லது கல்முனை மாத்தறை என்ற அந்த ரயில்வே சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்துக்கு அவருக்கு முதலிலே நான் நன்றிகளை கிழக்கு மாகாண மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இதுக்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கிய உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வடகிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக 30-35 வருடங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். எனவே அந்த 92ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அதற்கான சாத்திய வளங்கள் இருந்துட்ட போதிலும் சந்தர்ப்பங்கள் கைகூடவில்லை. நாட்டினுடைய பொருளாதாரங்கள் ஏனைய விடயங்கள் இன்று நாங்கள் அறிகின்றோம். நாட்டினுடைய பொருளாதாரம் சேமிப்பாக லொரிகளிலே ஏற்றிச் செல்லக்கூடிய அளவிலே பணம் மீதமாக இருக்கின்றது என்று எங்களுடைய போக்குவரத்து அமைச்சரே கூறுகின்றார். டோன் கணக்கிலே ஏற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று. எனவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இந்த விடயத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். எங்களுடைய அந்த ரயில்வே போக்குவரத்து என்பது நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலே அது ஒரு கனவாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் யுவதிகள் இன்று அதிகமானவர் மரணித்து விட்டார்கள். சிறுவர்களாக இருந்த எங்களுக்கு அது கனவாக இருந்து இன்று வரைக்கும் அது முடியுமா இல்லையா என்ற கேள்விகள் இருக்கின்றன. எனவே இந்த
மன்றிலே வந்து அதை பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அந்த பிராந்தியம் சுற்றுலாத்துறை, ஏனைய விவசாயம், பொருளாதாரத்துறைக்கு இந்த நாட்டினுடைய மொத்த பொருளாதார வருமானத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே கூடுதலான வரி வருமானங்களையும் அந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற மக்களாகவே அங்கே இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த தேவையை நீங்கள் கட்டாயம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு செய்தர வேண்டும். காரணம், அந்த பிரதேசங்களிலே தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்ற நாட்டிலே இருக்கின்ற எல்லா பக்கங்களிலும் இருந்தும் மாணவர்கள், ஏனைய விரிவுரையாளர்கள் வந்து அங்கே கல்விகளை பெறுகின்ற, ஏனைய உல்லாச துறை சார்ந்த விடயங்களையும் அந்த பிராந்தியத்திலே இருந்து அனுபவிக்கின்ற சந்தர்ப்பங்களை காண்கின்றோம். எனவே இது மாத்தறை மட்டக்களப்பு என்கின்ற ஒரு நீண்ட ஒரு ரயில் பயணமாக இதை செய்து தருவது என்பது ஒரு சாத்தியமாக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்தை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். இதன் மூலமாக நாட்டினுடைய ஏனைய எல்லா புறங்களிலும் இந்த மக்கள் சென்று வருவதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதோடு போக்குவரத்திற்கான எங்களுடைய செலவினங்களையும் நாங்கள் மீதப்படுத்த முடியும். இன்று சாதாரணமான ஒரு போக்குவரத்து செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் குறைவாக காணப்படும். அத்தோடு இந்த விடயத்திலே மேலதிகமாக ஒரு விடயத்தை கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மட்டக்களப்பு, கொழும்பு அல்லது மட்டக்களப்பில் இருந்து ஏனைய இடங்களுக்கு செல்கின்ற இந்த ரயில்வேயிலே வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்றி கொடுப்பது எங்களுக்கு சிறப்பாக அமையும். குறிப்பாக கல்முனை அல்லது கிழக்கு பிராந்தியத்திலிருந்து கொழும்புக்கு வருகின்ற போது ஒரு 70,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட எரிபொருள் தேவையாக இருக்கின்றது. எனவே ஒரு 10,000 15,000 ரூபாய் செலுத்தி இந்த வாகனத்தை கொண்டு வந்து செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாக இருந்தால் ஏனைய எல்லோருக்கும் அது ஒரு பிரயோஜனமாக அமையும் என்று கேட்டு இந்த பிரேரணை கொண்டு வந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. அடுத்ததாக கௌரவ HM அபூபக்கர் ஆதம் பாபா அவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமால் லப்பி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மட்டக்களப்பிலிருந்து பொத்துவிலுக்கான போகிறது சேவை அல்லது மாத்தறையிலே இருந்து பொத்துவில் ஊடாக கல்முனைக்கான போகிறது சேவை என்பது தொடர்பாக உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு பிரேரணையாக இந்த சந்தர்ப்பத்திலே நான் பார்த்தவனாக, இது தொடர்பாக ஏற்கனவே பாராளுமன்றத்திலே என்னாலும் உரையாற்றப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பிலிருந்து பொத்துவிலுக்கான புகையிரத சேவை ஆரம்பிப்பது தொடர்பாக இப்பாதை அமைப்பதற்கான முன்மொழிவுகள் பல ஆண்டுகளாக அரசு திட்டங்களில் முன்மொழியப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையான சுமார் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய புகையிரத பாதை அமைக்கும் திட்டம் தேசிய போக்குவரத்து திட்டத்திலும் தேசிய உட்கட்டமைப்பு திட்டங்களிலும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்பாதை அமைப்பதன் மூலம் மட்டக்களப்பு, அம்பாறை, அதுபோன்று கல்முனை, அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, திருக்கோயில், கோமாரி ஊடாக எங்களுடைய அருகம்பை பிரதேசத்திற்கு சென்றடையும். ஆகவே இதன் மூலமாக எங்களுடைய உல்லாச பயணத்துறை பெருமளவு வர்த்தகத்தை ஈட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதனுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருப்பினும் எதிர்காலத்திலே இதனுடைய திட்டமிடல் மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனால் இப்போதைய நிலைமையிலே பார்க்கின்ற போது இத்திட்டமிடல் ஆய்வுகள் அதாவது நிலையான ஒரு நிலையில் இல்லை என்று கூற வேண்டியிருக்கின்றது. ஆகவே இது ஒரு பழைய ஆய்வறிக்கையின் பிரகாரம் பல தகவல்கள் இங்கே கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த அறிக்கையில் சமகாலத்துக்கு பொருத்தமான ஒரு அறிக்கையாக நாங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற போது மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களுடைய கடலோர பிரதேசங்கள் அது போன்ற ஏனைய பிரதேசங்களும் பல அபிவிருத்திகளை கண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இதற்கான ரயில் பாதையை அமைக்கின்ற விடயத்திலே நாங்கள் பல கஷ்டங்களை முன்னர் இருந்தது போன்று இப்போது இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அவை இப்பாதை அமைக்கப்படுவதன் மூலமாக அம்பாறை மாவட்டத்துக்கு வரலாற்றில் முதல் முறையாக போகிறது பாதை இணைக்கப்படுகின்றது. சுற்றுலா தலமாக அருகம்பே மற்றும் பொத்துவில், கோமாரி உட்பட மொத்த அம்பாறை மாவட்டத்தினுடைய 115 கிலோமீட்டர் கரையோர பிரதேசமும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற தலமாக மாறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறியவனாக, அதிலும் குறிப்பாக கிழக்கு தென்மாகாணம் நேரடி தொடர்புகளை இணைக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறியவனாக
அம்பாறை ஹம்பாந்தோட்டை மாவட்ட விவசாய உற்பத்திகள் குறைந்த செலவில் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கும் இப்பாதையினூடாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. தேசிய சர்வதேச முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பிராந்தியமாக இந்த பொருளாதாரம் மீட்சி வரும், பொருளாதார ரீதியில் ஊக்குவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பல மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய போக்குவரத்து வசதி, அரச ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான மலிவான மற்றும் வசதியான போக்குவரத்து வசதிகள் இதன் மூலமாக கிடைப்பது மாத்திரமல்ல, தேசிய ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே இத்திட்டத்திற்கு சாத்தியவள ஆய்வுகள், சுற்றுச்சூழல் மதிப்பீடு, நிதி ஒதுக்கீடு, கட்டுமான பணிகள், அதில் உள்ள பலம் பலவீனங்கள் என்பன பற்றி ஆராய்ந்து எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு, குறுகிய கால, இடைக்கால, நீண்டகால திட்டங்களுடைய அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதிவேக வீதிகளை நாங்கள் அபிவிருத்தி செய்து வருகின்றோம். அதுபோன்றுதான் எங்களுடைய கிழக்கு மாகாண மக்களுடைய நீண்ட கால தேவையாக இருக்கின்ற மட்டக்களப்பிலிருந்து பொத்தியில் வரையுமான புகையிரத பாதையை எதிர்காலத்திலே அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கத்தோடு குறிப்பிட்ட அமைச்சரோடு எதிர்காலத்தில் நாங்கள் பேசி இதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. அடுத்ததாக கௌரவ காதர் மஸ்தான் உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கௌரவ உதுமாலபி அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையான, அதே போல் மாத்தறையிலிருந்து கல்முனை வரையான புகையிரத சேவை நீடிப்பு சம்பந்தமாக கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த காலத்தில் பொருத்தமானது. கடந்த பல முறைகள் பலர் பேசினாலும் அது செயல்படுத்தப்படவில்லை. அந்த வகையில் அது இங்கு செயல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்திருந்ததுக்காக நான் உண்மையில் அவரை பாராட்டுவதோடு அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, உண்மையிலே சாதாரணமாக நாளாந்தம் கொழும்பிலிருந்து 376 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கல்முனை நகரமானது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இரண்டாவது பிரதான வர்த்தக மையம் என்று தான் சொல்லலாம். அப்போ இந்த தூரத்துக்கு போகிற மக்கள் நாளாந்தம் கிட்டத்தட்ட 3000 மக்கள் போகிற மாதிரி தான் அங்கிருந்து வருகின்ற பஸ்களை வச்சு பார்க்கல தெரியுது. அதில் குறிப்பாக அப்படி பார்க்கல கிழமைக்கு 20,000 25,000 மக்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். அப்போ அவர்களுக்குரிய அந்த தூரத்துடைய அளவுகள் காரணமாக நீண்ட தூரம் பயணிக்கின்றார்கள். அப்போ அந்த நீண்ட தூரம் பயணிக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு சுகபோகமாக போகக்கூடிய ஒரு நிலைமைகள். அதே மாதிரி பஸ்கள் எடுத்துக்கொண்டால், போக்குவரத்து பஸ்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட கொழும்புலேருந்து கல்முனை கூடாக அக்கரபத்துக்கு போவதற்கு 2,800 3,300 எடுக்கின்றார்கள். அவ்வாறான விலைகள், அதாவது இது லக்ஸரி இல்லை. சாதாரண பஸ்ஸில் போகிறோண்டாவோட கிட்டத்தட்ட 1,600 சிடிபியில் இருந்து போகிறோண்டாலோட 1,600 1,700 எடுக்கின்றார்கள். அப்போ ட்ரெயினில் போகல நாங்கள் மட்டக்களப்புக்கு போகின்ற அந்த எடுக்கின்ற அந்த போகிற தூரத்துக்கு அவர்கள் எடுக்கின்ற அந்த ரூபாயை பார்க்கையில் இதே மாதிரி கல்முனை அம்பாறைக்கு போவதற்கு மிக குறைந்தது கிட்டத்தட்ட 1,000 1,200 போகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அப்போ மக்களுக்கு அது ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு அவர்களுக்கு இது ஒரு பாரிய குறைத்ததாக இருக்கும். அந்த வகைகளில் அவ்வாறான இந்த பிரதான வீதி போடும். ஆனால் இதில் குறிப்பாக பேசினதற்கு நான் நினைக்கின்றேன், திட்டமிடல் அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்திற்கான பகுதி அபிவிருத்தி திட்டம் 2030 மட்டக்களப்பிலிருந்து புகையிரத பாதை கல்முனை அக்கரைப்பற்று திருக்கோயில் பொத்துவில் ஊடாக மொன்றாகலை இரத்தினபுரியை ஊடறுத்து அவிசாவளை கொழும்பை இணைக்கும் புயிர வீதி 2000 ஆண்டிலிருந்து அந்த காலப்பகுதிகளில் இது திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அப்போ திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ குறிப்பாக எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு அந்த ட்ரெயில் பாதைகள் இல்லாத மொன்றாகலை ரத்னபுரி இப்படியான நகரங்களும் இதில் உள்வாங்கப்பட இருக்கிறதால இந்த திட்டத்தை அமல்
அமுல்படுத்துவதன் மூலம் அந்த அரசாங்கத்தில் பாரிய நிதிகள் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பகுதி மக்கள் இந்த புயலத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் அங்கேருந்து அதாவது இதில் இப்போ சுற்றுலா பயணிகள் ஒரு பாதையால் போய் அடுத்த பாதையால், அதாவது கரையோரத்தால் போய் தென்பகுதியால் கொழும்பு வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இவ்வாறான முறையில் செயல்படுத்துமாறு இதை கேட்டுக்கொள்வதோட குறிப்பாக இதுக்கு அப்பாற்பட்டது எமது மன்னார் தற்பொழுது காப்போத உயர்தர பரீட்சை நடைபெற இருக்கின்றது. ஆனால் எமது மன்னார் மாவட்டத்தில் அந்த மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வசதி இல்லை. இந்த குறிப்பிட்ட நாட்களில் கரண்ட் வெட்டுறாங்க. அப்போ அதால் இன்னும் முக்கியமான விடயம், அதால் இதை கவனித்து உடனே சிபிக்கு சம்பந்தப்பட்ட இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் கவனம் எடுத்து இதற்குரிய ஏன் இது நடக்கின்றது என்று அதிகாரிகளுடன் கலந்து இவ்வாறான நிலைமைகள் இந்த காப்பதோர மாணவர்கள் அதே போல் அங்கே தான் வின் பவர் குறிய கணுக்கோள் போடப்படுது. அந்த வகையில் இதுகளை நிவர்த்தி செய்து தருமாறும் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. கௌரவ கந்தசாமி பிரபு அவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். நன்றி. சபையினை தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமாலெபே அவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த தனிநபர் பிரேரணையிலே மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையும் புகையிர பாதையை விஸ்தரித்தல் அல்லது மாத்தறையில் இருந்து கல்முனை வரையான புகையிரத பாதையை விஸ்தரித்தல் தொடர்பான விடயமே இதில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த பிரேரணை உண்மையிலே ஒரு பொருத்தமான ஒரு பிரேரணையாக இருக்கின்றது. மேலே இந்த போக்குவரத்து சேவையினை அதுவும் விசேடமாக ரயில் போக்குவரத்து சேவையினை விஸ்தரிப்பதனூடாக மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் வரையான அந்த 100 கிலோமீட்டர் வழிபாதை, அந்த 100 கிலோமீட்டர் தூரத்தினை இந்த பயணத்தை கடக்குவதற்கு ஈஸியாக இலகுவாக இருக்கும் இந்த புகையிரத சேவையினை கொண்டு வரும் போது இதற்கிடையே இருக்கின்ற களுவாஞ்சிக்குடி, கல்முனை அதை போன்று காத்தாங்குடி போன்ற மட்டக்களப்பை சார்ந்த பிரதேசங்களிலும் இந்த சேவையினை அந்த மக்கள் இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இருந்தாலும் இது மிகவும் பாரியளவான ஒரு நிதி செலவிலே, அதே நேரம் இதனை அமைப்பதில் சிக்கலான பல நிலைமைகள் இருக்கக்கூடும். இது தொடர்பான பகுப்பாய்வினை மேற்கொண்டு ஃபீசிபிலிட்டி அறிக்கையினை பெற்றுக்கொண்டு இதனை செயற்படுத்துவது உசிதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இதுக்காக கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட அந்த திட்டங்கள் தொடர்பாக தற்போது இருக்கின்ற நிலைமையில் அது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது அரசுகளூடாக இந்த நிதிகள் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் இன்னும் இலவாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இருந்தாலும் மட்டக்களப்புக்கும் கொழும்பு புகையிரத சேவையிலே பல குறைபாடுகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. பயண போக்குவரத்து, அதாவது இரவு நேரத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற மீனகயா அந்த புகையிரத சேவை தற்போது காலதாமதத்துடன் தான் இடம்பெற்று வருவதாக மக்கள் தங்களது முறைப்பாடுகளை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அந்த புகையிரத சேவையிலே ஸ்லீப்பர் உறங்கு இருக்கைகள் போதுமான நிலையில் இல்லை என்பதையும், நன்றி, அதனை போன்று 3ஆம் தர வரிசையில் பயணிக்கின்ற பெட்டிகளின் எண்ணிக்கை குறைவு என்பதையும் மக்கள் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சேவையினை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற அதே நேரத்திலே மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கின்ற பல மாணவர்கள், அதனை போன்று ஏனைய நோயாளிகள், யாழ் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற நோயாளிகளுக்கும் புதிதாக இந்த யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு புகையிரத சேவையினை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அந்த நன்மைகளை அந்த எங்கள் பிரதேச மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதனை போன்று மட்டக்களப்பு தொடக்கம் கொழும்பு புகையிரத சேவையிலே அந்த நான் சொல்லுகின்ற உறங்கு இருக்கை இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் பயணம் செல்வதே மிகவும் அவர்களுக்கு அசௌகரியமாகவும், அதே நேரம் அரச உத்தியோகத்தர்கள் தங்கள் கடமைகளுக்கு அல்லது தங்களது தேவைகளுக்காக கொழும்பு நகருக்கு வரும்போது இந்த இருக்கைகளை பயன்படுத்தி கொள்வதிலே அவர்களுக்கு போதுமானதாக அல்லது முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதனால் அந்த இருக்கைகளை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உரையினை நிகழ்த்த கிடைத்தமைக்கு நான் நன்றியினை கூறி விடுகின்றேன். நன்றி. நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. அடுத்ததாக கௌரவ கோடீஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். கரு அமாத்திய
ප්‍රසන්න ගුණවර්ධන ගුණසේන ඔබතුමාගේ කාලේ විනාඩි 60ක්. ස්තුතියි මුලාසුනරුද ගරු මන්ත්‍රීතුමනි. උදුමා ලැබේ මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු යෝජනාව සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම කාරණය පැහැදිලි කරන්න ඒකේ කෙලින් උත්තරයක් දෙන්න කලින් මම වටපිටාව පැහැදිලි කරලා කියන්නම්. අපි දන්නා මේ උත්තර දෙන්නේ ඒ ප්‍රදේශයේ ජනතාව ඩියු රෙස්පෙක්ට් එක දීලා ඒගොල්ලෝගේ අවශ්‍යතාව ඉල්ලීම ඒගොල්ලෝ වමනාව සම්පූර්ණයෙන් අපිට දැනෙනවා. ඒ වගේම මන්ත්‍රීතුමාගේ සම්බන්ධව සහ කතා කරපු සියලු මන්ත්‍රීතුමාන්ලගේ ඒ සම්බන්ධ තියෙන උනන්දුව පිළිබඳව සම්පූර්ණ නිසි ගෞරව දීමින් තමයි මේ උත්තරය දෙන්නේ. අපි දන්නවා අපේ රජයේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ ජාතික සංවර්ධන සැලැස්මකට අනුව. ඒ කියන්නේ අපි බලනවා ඉදිරි අවුරුදු 2-3 ඇතුළත ලංකාවේ ප්‍රාග්ධන වියදම් වෙන් කරලා ඉවරලා මුදල් වියදම් කරලා ඉවරලා හදන ව්‍යාපෘති කුමන පිළිවෙලටද අපි පෙළගස්සන්න ඕනේ කියලා. ඒතර අපි මොකක් හරි ව්‍යාපෘතියක් පටන් ගන්නවා නම් මුලාසුනරුඩ මන්ත්‍රීතුමනි අපි සාමාන්‍ය feasibility study එකක්. ඒ කියන්නේ සාක්ෂිතා අධ්‍යයන වාර්තාවක් ගන්නවා. සාක්ෂිතා අධ්‍යයන වාර්තාවෙන් වෙන්නේ මේ ව්‍යාපෘතියට මුදල් වෙන් කිරීම නිසා නිසි ඵල ප්‍රයෝජන ජනතාවට ලැබෙනවාද? පරිසර හානියක් සිදු වෙනවාද නැද්ද? මේ මුදල් වෙන් කිරීම නිසා ලැබෙන ජාතික ආර්ථික ලැබෙන ප්‍රතිලාභය කුමක්ද? ඒ වගේ සියලු කාරණාත් එක්ක තමයි අපි feasibility report එකක් සාක්ෂිතා අධ්‍යයන වාර්තාවක් ගන්න. ඊට පස්සේ ඊළඟ පියවර තමයි අපි යන්නේ NPD National Planning Department එක ජාතික ක්‍රම සම්පාදන දෙපාර්තමේන්තුවේ අනුමැතිය ගන්න ඕනේ. ඒකේ අනුමැතිය ගත්තට පස්සේ තමයි අපිට අයවැය ලේඛනයෙන් ප්‍රාග්ධන වියදම් වෙන් කිරීම සඳහා බජට් ලයින් එකක් මුදල් වෙන්වීමක් වෙන් වෙන්නේ එක අවුරුද්දක ව්‍යාපෘතියක් නම් කෙලිම මුදල් වෙන් වෙනවා. එහෙම නැත්නම් අවුරුදු 2-3ද ඉදිරි වර්ෂ සඳහා අපි බජට් ලයින් එකක් ඕපන් කරගන්නවා. ඊට පස්සේ තමයි අපි ක්‍රමක්‍රමයෙන් ප්‍රසම්පාදන කටයුතු පටන් ගෙන ඉවරලා ව්‍යාපෘතිය පටන් ගන්න. ඕක තමයි නිසි ක්‍රමවේදය. එතකොට ඒ ඇරෙන්න අපි හරි නිසි සාක්ෂිතා අධ්‍යයනයක් කරන්න නැතුව ජාතික ක්‍රම සම්පාදන දෙපාර්තමේන්තුවේ NPD approval එකක් නැතුව අපිට හිතෙන විදියට ව්‍යාපෘති පටන් ගන්න ගියොත් වෙන්නේ ඒක තනිකර එක්ක සුදු අලියෙක් එනවා නැත්නම් අපිට පැලවෙන මුල් ගලක් වෙනවා. මොකද ඒකට අපි ඉතිහාසෙ පුරා ඕන තරම් උදාහරණ තියෙනවා. අපි ගත්තොත් එහෙම රාජ්‍ය නායකයා පොළොන්නරුවෙන් බිහි වෙනකොට පොළොන්නරුවට ඕන වෙනවා එයාපෝට් එකක්. හදනවා හිඟුරක්ගොඩ ක්‍රැක් එකක්. ඊට පස්සේ රාජ්‍ය නායකයා දකුණෙන් එනකොට මත්‍රට එයාපෝට් එකක් ඕන. දැන් අද වෙනකොට අවුරුද්දකට රුපියල් බිලියන 2-4 අතර ප්‍රමාණයක් පාඩු ලබන මත්තල ඔපරේෂන් මෙහෙයුම් සහ නඩත්තු වෙනුවෙන් රුපියල් බිලියන 2-4 අතර ප්‍රමාණයක් වාර්ෂිකව පාඩු ලබනවා. දැන් අපි ඇවිල්ලා බලන්නේ මේ පාඩු ලබන ව්‍යාපෘති ලාභ ලබලා රටට ආදායම ලැබෙන ව්‍යාපෘති විදිහට අරගෙන යන්නේ කොහොමද කියන එකට පරිවර්තන කරගැනීමේ අභියෝගය තමයි අපි ඉන්නේ. ඒතර අපි බලනවා දැන් ඒකට RFI කෝල් කරලා ඉවර වෙලා ආයෝජකයෙක් ගෙන්න ගන්න. ආයෝජකයෙක් ගෙන්න ගන්න අපි දැන් පහුගිය දවස්වල අපි රැස්ටීම් ගණනක් තිබ්බා. ආයෝජකයෙක් ගෙන්න ගන්නකොට ආයෝජකයෙක් ඉල්ලනවා එක දේවල් යටිතල පාසුකම් ඉල්ලනවා ඒගොල්ලෝ. ඉල්ලනකොට දැන් අපේ අමාත්‍යාංශ දෙනවා මාර්ග පද්ධති සංවර්ධනය කරන්න ඕනේ. ඒතර මාර්ග පද්ධති සංවර්ධනය කරන්න අපි තනියම මේ තීරණ ගන්නේ ඒවියේෂන් ඔතොරිටි එක එයාපෝට් එක බාරව ඉන්න කට්ටිය සහ මාර්ග සංවර්ධනකාරී සියලු දෙනාගෙන් සමන්විත සංයුත මේ කණ්ඩායමකින් තමයි අපි කොහොමද RFP එක කෝල් කරන්න කලින් ඒකට දෙන ඩොකියුමන්ට් එකේ මෙන්න මේ මාර්ග පද්ධතිය අපි අවුරුද්දක් ඇතුළත මේ විදිහට හදලා දෙනවා කියලා තීන්දුවක් ගන්න. ඒතකොට තමයි අපිට ඉන්වෙස්ටර්ස්ලා ගෙන්න ගන්න පුළුවන් ආයෝජක ගෙන්න ගැනීම හැකියාව ලැබෙන්නේ. ඉතින් ඔන්න ඔය වගේ වැඩ විදිහට තමයි අපි වැඩ ටික වෙන්නේ. දැන් උදාහරණ විදිහට ගත්තොත් එහෙම බණ්ඩාරනායක එයාපෝට් එක ගත්තොත් එහෙම මුලාසනරෝඩ ගරු මන්ත්‍රීතුමනි ඔයගොල්ලෝ දන්නවා එයාපෝට් එකේ පාරේ යනකොට දෙපැත්තේ තියෙනවා ලොකු බෝඩ්ස් ඇඩ්වර්ටයිස්මන්ට්. ඉතින් මේවා ඉලක්කම් සාගතම කියන්න පුළුවන් වෙලාව ගත වෙන කොච්චර අඩු ගානටද කොච්චර අත යටින්ද මාරුනේ කියලා. දැන් අපි ඒක අයින් කරන්න යනකොට උසාවියේ ස්ටේ ඕඩරයක් ගන්න. දැන් අපි උසාවියේ නඩුව බේරලා ඉවරලා ඊයේ හම්බුණා තීන්දුව අපිට බෝඩ් අයින් කිරීමේ හැකියාව තියෙනවා. දැන් අපි බෝඩ් ටික ඉවත් කරනවා අද දවසේ. හැබැයි ඊට පස්සේ අපි අලුතෙන් බෝඩ් හයි කරන්න බෑ. එතකොට මාර්ග සංවර්ධන අධිකාරියට බලය තිබ්බට බෝඩ් හයි කරන්න නාමපුවරු හයි කරන්න ප්‍රචාරක දැන්වීම අපි තනියම තීන්දුව ගන්නෙ නැහැ. එයාපෝට් එක සංචාරකයෙක් ආවට පස්සේ ඉස්සෙල්ලාම දකින්නේ එතන. ඒතර අපි මේකේ මාර්ග සංවර්ධන අධිකාරිය වාඩි වෙනවා, සංචාරක දෙපාර්තමේන්තුව වාඩි වෙනවා, ඒවියේෂන් හරි එයාපෝට් එකේ සමාජිකයෝ වාඩි වෙනවා. අපි එකතු වෙලා තමයි මොන ප්‍රමාණය මොන බෝඩ් මොන තැන්වල සවි කරනවද කියලා තීරණ ගන්න. ඒ කියන්නේ මෙච්චර කාලයක් fragmented planning තිබ්බේ. කැඩිච්ච එක එක අමාත්‍යාංශ ඒගොල්ලන්ට ඕන විදියට. එක දෙපාර්තමේන්තු ඒගොල්ලන්ට ඕන විදියට. ඒ වෙනුවට අපි integrated planning ඔක්කොම එකතු වෙලා තමයි මේ plan එක හදන්න ජාතික සැලැස්ම හදන්න. ඒ වගේම තමයි ඉදිරි කාලයේදී බණ්ඩාරනගර එයාපෝට් එක හරහා එන මගී ප්‍රමාණය වැඩි වෙනවා. ඒක ප්‍රෙඩික්ෂන් එක අනුව forecast එක ඒගොල්ලන්ගේ ඉදිරි
දැක්ම අනුව ඉදිරි ෆෝකාස්ට් එක අනුව සංචාරකයෝ එන ප්‍රමාණය සහ ඒ මෙහෙයුම් කටයුතුත් එක්ක වැඩි ප්‍රමාණයක් උතන එනවා. එතකොට එතන තදබදයක් වාහන තදබදයක් ඩෙවලොප් වෙනවා. ඒතකොට එයාපෝට් එක පැත්තෙන් එනවා අපිට යෝජනාවක්. මොකද්ද? මෙහෙම එකක් ඕනේ, ෆ්ලයිಓවර් එකක් ඕනේ, එකක් ඕනේ. හැබැයි ඒ යෝජනාව අපි එක ගෙඩිය පිටින් බාර ගන්න. අපි වාඩි වෙනවා මාර්ග සංවර්ධන අධිකාරිය, එයාපෝට් එකේ කට්ටිය. ඊට පස්සේ ඒ විතරක් ඊට පස්සේ තමයි අපි යොමු කරන්නේ feasibility study එකක් කරලා NPD approval අරගෙන බජට් ලයින් එකක් ඕපන් කරලා ගන්න. ඒතර මේක කවදා වෙනකොට ඉවර වෙන්න ඕනද කියලා සැලසුම් කරනවා. 27ද 28ද 29ද. ඔන්න ඔය ආකාරයට තමයි අපි මේ වැඩ ටික වෙන්නේ. ඉතින් මේ යෝජනාවත් අගය කරනවා. හැබැයි දැන් අපි මේ අවුරුදු 2-3 ඇතුළත සැලසුම් කරලා තියෙනවා පොඩි පයිප්ලයින් එකක්. මොකද දුම්රිය දෙපාර්තමේන්තුව කොයිතරම්ද අරන් යා යුතුද කියන. ඒක තුල මේක නැහැ. හැබැයි මේ යෝජනාව සාධනීය යෝජනාවක් විදිහට අපි ගන්නවා. ඒතර මේ අපි සැලසුම් කරන තියෙන යෝජනා ටික ගත්තොත් එimhe උදාහරණයක් විදිහට KV ලයින් එක කියන්නේ රත්නපුරේ දක්වා දීර්ඝකරණ දුම්රිය මාර්ගයේ අපි මේ වෙනකොට මේ අවිස්සාවේල්ලේ ඉඳලා රත්නපුර දක්වා කොටසේ මේ feasibility study එක කියන්නේ සාක්ෂිත අධ්‍යයන වාර්තාව කරගෙන යනවා. ඒක අපි හිතනවා දෙසැම්බර් වෙනකොට වගේ ඒක රිපෝට් එක වාර්තාව අපිට ලැබෙයි කියලා. ඊට පස්සේ අපිට තියෙන ඩීටේල් ඩිසයින් එක කරන්න ඊට පස්සේ අපි ඔබතුමාට විනාඩි 2ක් කාලයක් තිබෙනවා. ප්‍රසම්පාදන කටයුතු මාරු වෙන්න ඕනේ. ඒ වගේම තමයි අපි කොස්ගම අවිස්ථාවෙල්ල කොටසේ දන්නවා රේල් ගේට් රේල් බැරියර් 4ක් තියෙනවා. ඒතර ඒ මාර්ගය පුළුල් කිරීමට ලක් වෙනවා. එතකොට මාර්ග සංවර්ධන අධිකාරියයි දුම්රිය දෙපාර්තමේන්තුව දෙකම එකතු වෙලා සැලසුම් සකස් කරනවා. මාර්ග සංවර්ධන අධිකාරිය සාක්ෂිත අධ්‍යයන වාර්තාව කරනවා. ඊළඟට පොල්ගහවෙල ඉඳලා කුරුණෑගල දක්වා ඩබල් ලයින් කරනවා. ඉතින් ඕවත් පයිප්ලයින් එක තියෙනවා. ඊට පස්සේ කොළඹ තදාසන්න දුම්රිය ව්‍යාපෘති විදුලීකරණ ව්‍යාපෘති ඒක අපි ලබන අවුරුද්දේ පටන් ගන්නවා. ඉතින් ඒකේ සාක්ෂි feasibility study එක මේ දවස්වල ඒ වැඩ ටික කරගෙන යනවා. ඉතින් ওই විදිහට තමයි අපේ ඉදිරි සැලසුම් සකස් වෙලා තියෙන්නේ දුම්රිය දෙපාර්තමේන්තුව පැත්තෙන්. ඒ වගේම අපි ගත්තොත් එම අපි දන්නා නිතරම වාර්තා වෙනවා අපිට දුම්රිය ගමනාගමනයේ පමාවීමක් දකින්න කෝස්ටල් ලයින් එකේ මුහුදු බඩ මාර්ගේ. එතකොට අපි ඒ වෙනුවෙන් කෑලි දෙකක් තියෙනවා. පාලම් 12ක් තියෙනවා. මේ ප්‍රධාන වශයෙන් අලුතෙන් සකස් කළ යුතු ප්‍රතිනිර්මාණය කළ යුතු පාලම් 12ක් තියෙනවා. ඒතර මේ රිපෙයාර්ස් ටික කරන්න අපි ටෙන්ඩර් කැඳවලා තියෙනවා. දැන් දෙකක වගේ ඕඩ් කරලා තියෙනවා. ඔය පහුගිය දවස්වල මේ කතා බහට ලක් වෙච්ච පාලමත් ඒ අතර තියෙනවා. ඉතින් ඊටු 10ත් අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේ අවුරුද්ද ඇතුළත කොන්ට්‍රැක්ට් අවෝඩ් කරලා වැඩ කටයුතු ආරම්භ කරන්න. ඊළඟට රේල් පිලි 10000ක් ඇනෝම් කරලා තියෙනවා. අපි හිතනවා මාසෙ මේ දවස්වල පරක්කුනේ මේ යුද්ධෙත් එක්ක මාසයක් ඇතුළත එයි කියලා. ඒතර මේ හරහා අපි හිතනවා ඒ කෝස්ටල් ලයින් එකේ තියෙන පමාවීම් ටික බලක ගන්න පුළුවන් කියලා. ඔන්න ඔය විදිහට තමයි සැලසුම් සකස් කරන්නේ. ඉතින් ඒ වගේම දුම්රිය දැන් අලුතෙන් DMU සෙට් අලුතෙන් කියන්නේ පවර් සෙට් කියන කෝච්චි 5ක ඇනෝමක් ටෙන්ඩරයක් යනවා. මේ දවස්වල බිඩ් ඉවැලුවේෂන් ස්ටේජ් එකේ තියෙන්නේ. අපි හිතනවා මේ අවුරුද්ද ඇතුළත ඒක ඕඩ් කරගන්න පුළුවන් උපරිම උත්සාහය දරනවා. ඊට අමතරව අපි හිතනවා 2027 අයවැයමුත් අපි යෝජනා කරලා තිනවා PIP ප්ලෑන් එකේ අලුතෙන් දුම්රිය කට්ටල බයි ඩිරෙක්ෂනල් යන්න පුළුවන් ඒවා 5ක් සහ එන්ජින් තව 5ක් ඇනෝම් කිරීමේ බලාපොරොත්තුවක් තියෙනවා. ඔබතුමාගේ කාලය අවසන් වෙනවා කරමු. ඉතින් සැලසුම් ටික සකස් කරනවා. ඒතර ඔබතුමා ගෙනාපු යෝජනාවත් අපි එක් සාධනීය යෝජනාවක් විදිහට බාර ගන්නවා. මේක සිවිල් වැඩ කියන්නේ ඉදිකිරීම වැඩ පටන් ගන්න කලින් ඊට පෙර ආතුව අපිට කළ යුතු කාරණා ගොඩක් තියෙනවා. ඒ කටයුතු ටික අපිට ක්‍රමක්‍රමයෙන් ආරම්භ කරන්න පුළුවන්. අනිවාර්යයෙන්ම සාක්ෂිත අධ්‍යයන කරලා බලන්න ඕනේ මේක feasible ද කියලා. ඊට පස්සේ මේ ප්‍රොජෙක්ට් එක viable ද කියන එක. ඊට පස්සේ තමයි අපිට හිමින් සිරුවේ අයවැය ලේඛනෙන් තීරුවක් අරගෙන ඉවරලා අවුරුදු කීයක ප්‍රොජෙක්ට් එකද අවුරුදු 3කද 4කද වාර්ෂිකව මුදල් වෙන් කර ගැනීම සිදු කරන්න වෙන්නේ. නමුත් කෙසේ නමුත් අපේ මේ දැනට සකස් කරලා තියෙන ඉදිරි සැලැස්ම මේක නැති බව සඳහන් කාලය අවසන් වෙනවා කරුවා එමතුමා. නමුත් අනිවාර්යයෙන් මේ යෝජනාව සාධනීය යෝජනාවක් විදිහට අරගෙන බලාපොරොත්තු තියෙනවා. බොහොම ස්තුතියි. ස්තුති කරු එමතුමා. கௌரவ MS உத்துமாலம்மை கௌரவ உறுப்பினர் அவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 4 நிமிடங்கள். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்றைய என்னால் கொண்டு வரப்பட்ட மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் வரையிலான புதிய போயிட பாதை நீடிப்பு சம்பந்தமான பிரேரணையிலே இங்கு ஒரு பதில் உரையாற்றிய கௌரவ பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அதேபோன்று இந்த அமைச்சர் இன்று வரவில்லை, எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சருக்கும் நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதேபோன்று என்னுடைய இந்த பிரேரணையை ஆமோதித்து இங்கே உரையாற்றிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS வாசித் எம்பி அவர்கள், அதேபோன்று எங்களுடைய தாஹீர் எம்பி, அதேபோன்று எங்களுடைய ஆதம் பாபா எம்பி அவர்கள், காதர் மஸ்தான் எம்பி அவர்கள், அதேபோன்று கந்தசாமி பிரபு ஆகியோர்களுக்கு
நான் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ பிரதி அமைச்சருடைய அந்த பதிலிலே உண்மையிலே எங்களுடைய இந்த நீண்ட காலம் கிழக்கு மாநில மக்களுடைய ஆசையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் புகையிரதத்தை காணாமல் புகையிர பாதை இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த உயர்ந்த பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பித்து இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இதனால் பொருளாதாரம் நாட்டுக்கு தேசிய வருமானங்கள் வரும் என்பதை கௌரவ பிரதி அமைச்சர் சொன்னார்கள். நான் இப்போது பாராளுமன்றத்திலே 1996ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பொத்தியூர் ரயில் பாதையை நீடிப்பு திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை பெரிய ஒரு பண்டல் இருந்து அதை இப்போது நான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்தால் அங்கே ஏற்கனவே திட்டமிட்ட அத்தனை இடங்களும் இருக்கிறது. அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்வதென்றால் செய்துவிட்டு நாங்கள் முதலாவது இந்த சாத்திய வள அறிக்கையை நாங்கள் தயார் செய்தால் உங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் பெரிய ஒரு பெரும் கிழக்கிலேயே பெரிய ஒரு பெரும் ஆதரவு வரும் என்பதை உங்களுக்கு உண்மையாக சொல்லி விரும்புகிறேன். எங்களுடைய கடமை உங்களை கொண்டு வேலைகளை செய்கின்ற நல்ல பணிகளை நாங்கள் செய்கின்றோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சர்கிட்டையும் ஜனாதிபதியிலும் பிரைம் மினிஸ்டரிடம் சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று அதை உங்களுடைய அரசாங்கத்துக்கும் சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த மக்களுடைய கனவை இந்த கிழக்கு இன்னும் 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. நீங்கள் எங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். எனவே அந்த மட்டக்களப்பு பொத்தியூர் ரயில் பாதைக்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை இதை வைத்தே நாங்கள் செய்யலாம். இதற்கான உங்களோட அமைச்சுடைய வெளிநாட்டு நிதியூடாக செய்கின்ற ப்ராஜெக்டில் நீங்கள் சேர்த்தால் எங்களாலும் முடிந்த வரையிலே முஸ்லீம் நாடுகள் ஊடாக இருக்கக்கூடிய உதவியை நாங்கள் பெறுவோம். என்றால் அவர்கள் முஸ்லீம் நாடுகள் பணம் தருவது அவர்கள் கடனுக்கு தருவதில்லை. அவர்கள் பாதைகள், தண்ணீர், அடுத்தது நீர்ப்பாசன வசதி எல்லாம் முஸ்லீம் நாடுகள் தார என்னத்துக்குண்டா அவங்க மரணிச்சது பிறகு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலாம் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் இதே ஒரு வெளிநாட்டு நெடுஞ்சாலை அமைச்சுடைய வெளிநாட்டு உதவியை கொண்டு செய்கின்ற ஒரு திட்டத்திலே நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களை கேட்டு இந்த பிரேரணையிலே பேசிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இறைவன் இந்த நல்லொரு ஒரு பிரேரணையை ஏகமனதாக நீங்கள் ஆதரித்து நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.